மொத்தமாக எத்தனை டன்னு அறுவடை கிடைக்குதுங்க? அந்த மழை நான் சொல்கிறேன் 50 நாளில் ஒரு நல்ல ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும், இலையை நனைச்சி விட்டா போதும், அந்த ஒரு மழைக்காவது 3 டன் கூடும். நான் என்ன சொல்ல வரேன், நீ 10 கூட எடுத்துக்கங்களேன், ஒரு வெறும் 10 டன்னு ஒரு செடி, 10,000 செடி, ஒரு செடிக்கு 4 காய், 10 டன்னு கிலோ 40 ரூபா, என்னாச்சு 4 லட்சம் ஆச்சு. நான் எடுக்கிறது 5 டன்னுக்கு மேலே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்ல வரது இதுதான் சொல்கிறேன். இது எடுக்க முடியுமா முடியாதா? ஒரு செடியில் 4 காய் உங்களால் எடுக்க முடியுமா முடியாதா? அப்போ நீங்கள் எத்தனை செடி நடுறீங்க, அதை வச்சு தான் உங்களுக்கு ஈல்டு வரும். ஈசா மண்காப்பம் இயக்கத்திற்கும் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் காலை வணக்கத்தை கூறி என்னுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். இதுதான் என்னுடைய முதலுடைய மேடை பேச்சு. இதுக்கு முன்னே எந்த ஒரு மேடையில் நான் ஏறி பேசுனது இல்லைண்ணா. நான் இங்கே விவசாயத்துக்கு வந்து 2014 வந்தேன். அதுக்கு முன்னே ஒரு 10 வருஷம் வந்து அமெரிக்கன் ஆர்மிக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு மாத சம்பளம்னு பார்த்தா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. நான் சொல்கிறது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னையே. அப்போ எனக்கு அதிகமான டைம் கிடச்சிச்சு. டைம் கிடைக்கும்போது பூராமே நான் அந்த பசுமையுடன்ற ஒரு புத்தகத்தை வந்து அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 10 வருஷமாக ஓரளவுக்கு பணத்தை அதிகமாக சம்பாதிச்சதுனால எனக்கு பணத்தின் மேலே இருந்த ஒரு ஈர்ப்பு போயிடுச்சு. குடும்பம் குட்டி பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இதை வச்சு என்ன செய்ய போகிறோம், எல்லாத்தையும் குடும்பத்தோடு போய் சம்பாதிப்போம், இருந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருப்போம். அது 1 லட்சம் சம்பாதிக்கிற பரவாயில்ல, வெறும் 10,000 சம்பாதிச்சா கூட போதும் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், வெளிநாட்டில் இருந்து அந்த இதை ரிசைன் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்த கையோட 2014 நான் இயற்கை விவசாயத்தை ஆரம்பிக்கிறேன். சொந்தமாக ஒரு 8 ஏக்கர் இடம் இருக்குது எனக்கு. அங்கே இருந்துச்சு, ஒய்ஃபோட இடம் இருக்குது. இங்கே தண்ணி வசதி இருந்துச்சு, செம்மண் பூமி. அப்போ விவசாயம் பண்ணுற ஒரு குறிக்கோளோடு வந்துட்டு அங்கேருந்து வந்தால் பிறகு இந்த புத்தகத்தில் படித்தவங்களை பற்றி அவங்களுக்கு காண்டிட்டு போனால் முதல்ல எழுதி வச்சுருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு எனக்கு முன்னே வந்தவர் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே அட்டைப்படுத்த வந்திருந்தார், நம்ம ஐயா பழனிசாமி ஐயா. இவரை முன்ன பண்ண நான் பார்த்ததில்லை. நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஒரு 2014 முதல்ல அவர் நம்பருக்கு நான் தொடர்பு கொள்கிறேன். கேட்குற சந்தேகத்தை போகிற அப்படியே சொன்னார். சொல்லிவிட்டு ஐயா நீங்கள் ஒரு புத்தகம் மாதிரி போட்டிருக்கிறேன், அந்த கைட்லைன்ஸை வாங்கி கொண்டார். அந்த கைட்லைன்ஸை வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை வச்சு தான் இங்கே விவசாயத்துக்கு ஆரம்பத்துக்கு வந்தேன். அது போக இந்த பசுமையோட புத்தகத்தில் இருக்குது. இதுவும் போக முக்கியமாக சொல்ல போனோம்னா அந்த பூச்சிகளை பின்னால் கூட கட்டுப்படுத்துறதுனா முக்கிய காரணமே நம்ம ஐயா பூச்சி நீம் செல்வம் தான். முன்ன பண்ண அவரை நம்ம பார்த்ததில்லை. நான் அவரை பற்றி வீடியோவை பார்த்து பூச்சிகளை கட்டுப்படுத்துறது அவரை தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எப்படி நம்ம இயற்கை விவசாயத்தில் இவ்வளோ வருமானம் எடுக்க முடியுன்றதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் சொல்லி முடிக்கிறேன். சொல்லி முடிச்சா பிறகு உங்கள்கிட்ட இருந்த சந்தேகங்களை பூரா நான் கேட்கலாம். சந்தேகத்தை கேட்கும்போது தான் என்கிட்ட இருக்கிற பதிலுக்கு பூரா வெளியில் வரும். நான் எப்படி ஆரம்பித்தேன், எப்படி இந்த அளவுக்கு வந்திருக்குன்றதை நான் அடிப்படையாக சொல்கிறேன் இப்போ உங்கள்கிட்ட. அண்ணா, இப்போது நீங்கள் நிலத்தை வந்து எப்படி தயார் பண்ணுவீங்க? முதல்ல பந்தல் வந்து எத்தனை ஏக்கரில் போட்டிருக்கீங்க? அந்த பந்தல் காய்கறி நீங்கள் ஆரம்பிக்கும்போது முதல்ல நிலத்தை எப்படி தயார் பண்ணுவீங்க? அது 1 ஏக்கரில் பந்தல் போட்டிருக்கிறேன். அதை சொன்னது தான். ஒரு 10-12 குப்பை அடிப்பேன். குப்பையை அடிச்சுட்டு சொல்லிட்டு தானே, குப்பையை அடிச்சுட்டு 1-2 தடவை முதல்ல உழுது போட்டுருவேன். அதுக்கு அந்த குப்பையை அள்ளி கொண்டு போய் வயல் ஃபுல்லாக பரப்பக்கூடாது. அந்த ஓசை இழுத்து விட்டுட்டு அந்த ஓசுக்கு நேரம் மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு ரொட்டை உழுது விட்டுட்டு அப்படி முடிஞ்ச வரைக்கும் மேட்டு பாத்தி மாதிரி லேசாக மண்ணை அணைச்சிட்டு மட்டை படுத்திட்டு நான் சொல்கிற மாதிரி விதையை அங்கிட்டு இங்கிட்டு ஊண்டி விட்டுட்டிங்கன்னா ஒரு சொட்டுக்கு 2 விதை விடணும். அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு 1 விடணும். கூட ஓஸ் போட்டு வரணும். அப்படி போட்டிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி 10,000 விதை பிடிக்கும் 1 ஏக்கருக்கு. இப்போது விதை நடவு முடிச்சோடனே இப்போ 1 ஏக்கருக்கு 10,000 விதை எத்தனை கிலோ வருங்கன்னா அது ஒரு பாக்கெட் வந்து 50 கிராம், ஒரு 360 சொல்கிற விதை இருக்கும். அதில் வந்து நான் வாங்குற கம்பெனி வந்து பிஹெச்எஸ்எஸில் சானியா 400 ரகம். ஒரு 26 வயிட்டு வரைக்கும் 26 டப்பா வரைக்கும் தேவைப்படுது எனக்கு ஒரு ஏக்கருக்கு. 26 28 டப்பா வாங்குவேன். நடவு முடித்த உடனே அடுத்தது கவனிக்க வேண்டியது என்னெல்லாம் கவனிக்கணும்? அதுதான் இப்போ எல்லா மண்ணிலையுமே ஊண்டி முளைக்க வைக்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ என் மண் செம்மண் ஊண்டிட்டோம்னா அது ஃபஸ்ட் வருஷம் ஊண்டிட்டு என்னால் முளைக்க வைக்க முடியல. அப்போ காரணம் தேடி பார்த்தேன், ஏன்டா ஊண்டு தான் செஞ்சேன் 2 பக்கம் ஊண்டிட்டு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, முளைக்க வைக்க முடியும்னு பார்த்தேன். திருப்பி தான் தெரியுது, நம்ம காலையில் தண்ணி விடுவேன், 10 மணிக்கு அடிக்கிற வெயிலுக்கு அந்த தண்ணி ஊராமே காஞ்சி போயிடும். அப்படி காயும் போது அந்த விதை பூராமே கெட்டு போயிடுச்சு. அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டேன், திருப்பி என்ன பண்ணிட்டேன், விதை ஊண்டு என்னைக்கு ஊண்டுறனோ அன்றைக்கி என்ன செய்வேன், கரம்பை இருக்கு பாருங்க, கரம்பையில் தண்ணியில் கரைச்சிக்கிடுவேன். கரைச்சிக்கிட்டு அந்த விதை ஊண்டுற அளவுக்கு நகர மாதிரி கரம்பையை தெளித்து விட்டேன். தெளித்து விடும்போது அந்த இதில் மேலே ஃபுல்லாக கரம்பை படிஞ்சிருந்ததுனால விதை பூராமே 100% முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ
ஏன் பண்ணல என் மணி செம்மண்ணு 24 மணி நேரம் மழை பெஞ்சாலும் அடுத்த 5 நிமிஷத்தில் ஒரு சொட்டு தண்ணி நிற்காது. 1 மணி நேரம் வெயில் அடிச்சிருச்சுன்னா என்னைக்கு மழை பெஞ்சுன்னு கேட்போம். அப்படியாக அந்த பூமி என்னோடய பூமி. அதனால தான் எனக்கு ஒத்துழைக்குன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு 3 பேருக்கு இந்த கரிசத்தறியில் பண்ணுறாங்க. அவங்களால எந்ததும் கட்டுப்படுத்த முடியல. 4 நாளைக்கு மழை பெஞ்சு கரிசலில் தண்ணி நின்றுச்சுன்னா அந்த இது தண்ணி எவ்வளோ வடிவிட்டு ஓடினாலும் தண்ணி நின்றுச்சுன்னா என்ன பண்ணாலுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த இலை உரமே பழுக்க ஆரம்பிச்சிருது. அதனால தான் இடத்த பொறுத்து நீங்கள் அந்த விவசாயத்தை தேர்ந்தெடுங்க. எந்த எல்லா இடம் மட்டும் இடம் இருக்குது தண்ணி இருக்குன்றக்காண்டி எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த காவிரியில் விவசாயம் அதிகமாக கிடைக்கின்றக்காண்டி மண்ணை பார்த்து தான் விவசாயம் பண்ணணும். தண்ணி வசதி இருக்குன்றக்காண்டி எல்லா பூமியிலையும் இந்த விவசாயத்தை பண்ணிட முடியாது. இப்போ கொடி ஏற ஆரம்பிக்கும்போது அந்த மேலே வர்ற வரைக்கும் என்னெல்லாம் தொழில்நுட்பங்களை கையாளணுங்கண்ணா? குறைஞ்சி இப்போ 25ஆவது நாளில் அந்த கொடி 20 நாளைக்கு மேலே ஆரம்பிச்சிடும். ஆரம்பிக்கும்போது என்ன செய்வோம்னா அந்த ஓசிலே என்ன செய்வேன், கீழே இந்த ஒத்தைப்பிடி சன்னல் இருக்குல்ல, ஒத்தைப்பிடி சன்னல் 2 இதுக்கு கூட ஒரு சன்னலை கட்டி மேலே கொடியில் கட்டிடுவோம். கொடியில் கட்டிட்டு 15 நாளில் ஆரம்பிச்சு விட்டோம். 20 நாளைக்குள்ள அதை பூரா ஏற்றிடணும். அப்படி ஏற்றினா மட்டும்தான் அந்த இது கொடி போய் மேலே பிடிச்சிச்சுன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அது 24 நாளில் மேலே தொட்டு 24 நாளில் பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். 40 நாளில் காய் பறிப்புக்கு வந்துடும். இப்போ கொடிக்கு மேலே போனதுக்கப்புறம் அந்த சிமிரு கட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? என்ன மாதிரி அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் பயன்படுத்த? இல்லை, அந்த சிம்பிள் கட் பண்ணுறது வந்து நம்ம அந்த கொடிக்கு கீழே தான் கட் பண்ணணும். தூரில் வரும். ஒவ்வொரு தூர்லையும் பார்த்தீங்கன்னா கீழே சிம்பிள் வரும். 4 இது 5 இதுன்னு வரும். அங்கே விடவே கூடாது. தூரில் விடவே கூடாது. மோரளவுக்கு ஒரு 5 அடிக்கு மேலே வர சிம்பிளை விட்டுறலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த சிம்பிள் போய் ஆட்டோமேட்டிக்காக கொடியை பிடிச்சிடும். எதெல்லாம் கொடியை பிடிக்காது அப்படின்னு தெரியுது அந்த சிம்பிளை அப்புறம் கட் பண்ணிடணும். அந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா அது காய் வரும். காய் வந்துச்சுன்னா அந்த மேலே போகக்கூடாது. அதோட வளர்ச்சியை கட்டுப்படுத்திடும். அதனால் கீழே உள்ள கொடியில் பூராமே கட்டுப்படுத்தி விட்டுறணும். மேலே ஓரளவுக்கு 5 அடிக்கு மேலே அந்த பந்தலை தொடுற மாதிரி உள்ள சிம்பிளை மட்டும் விட்டால் போதும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினச்சதை நம்ம சாதிச்சிடலாம். இப்போ அந்த பழைய தாக்குதல் வந்து எப்போலேருந்து ஆரம்பிக்குங்கன்னா இப்போ அதுக்கான இது வந்து எத்தனாவது நாளில் விதை ஊன்னதுலேருந்து எத்தனாவது நாள்லேருந்து இது பண்ண நம்ம முன்கூட்டியே நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நான் சொன்னது மாதிரியே எல்லா இலையிலையும் எல்லா இது எதாவது உரமாக கீழே கொடுக்குறோமோ அதை பூராமே கீழையும் கொடுக்கணும். மாற்றி 5 நாளைக்கு ஒரு தடவை மேலேயும் ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ அந்த இலையில் உள்ள அந்த சுமல் மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருக்கும்போது அந்த இலையில் வந்து ஏதாவது வெளியிலேருந்து வர பூச்சிகள் வந்து அது திங்கிறதுக்கே யோசிக்கும். ஒவ்வொரு நாளும் டேஸ்ட் மாறும்போது அதனுடைய அந்த செடி எந்த ஒரு இதை உட்காந்து தின்னுட்டு முட்டையை போடுதோ அப்போத்தான் அது பூச்சி நோய் எல்லாம் பெருகிட்டே இருக்கும். எந்த ஒரு பூச்சியுமே உள்ளே நம்ம வரவிடாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நோயை கட்டுப்படுத்திடலாம். அந்த 40ஆவது நாள் 35 நாளில் பிஞ்சு இறங்கும். 40ஆவது நாளில் நல்ல காய் எடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த பழகி வரும். நம்ம 30 நாளைக்கு முன்னே அந்த கொடி ஏற்றினா பிறகு நம்ம முன்னெச்சரிக்கையாகவே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பழைய தாக்கல் தர அந்த அதுக்குன்னு ஒரு ரூப் இருக்குது. அந்த அதுக்கு போய் அது வச்சுக்கணும். விளக்கு பொறி வச்சுக்கணும். விளக்கு பொரியெல்லாம் வெளியில் போனால் 3000 சொல்கிறாங்க. 4 பேர் 250 ரூபா. நெத்தியில் கட்டுவோம். ஒரு லைட்டு எங்கள் பக்கம் கிடைக்குது. அந்த லைட்டு ஒரு ஏக்கருக்கு 4 இடத்துல 1000 ரூபா செலவழிச்சா போதும். 4 இடத்துல அந்த லைட்டை சார்ஜபிள் லைட்டு 4 இடத்துல கட்டிட்டு கீழே ஒரு டப்பால் தண்ணி வச்சுட்டு ஒரு சோப்பை போட்டு வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வெளியில் 3/4 பேருக்கு இந்த இதுக்கு விளக்கு பொறிக்க ஒருத்தர் பொண்ணு கேட்பாங்க. அவர் 2500 ரூபா 3000 பாரு. ஐயோ 3000 இது வாங்கி என்ன செய்ய முடியுன்றாங்க. அதனால சொல்கிறேன் வெறும் 250 ரூபா சார்ஜபிள் லைட்டு இப்போ கடையில் போய் எலக்ட்ரிக்கல் கேட்டு பாருங்க கிடைக்குது. எங்கள் பக்கம் அதிகமாக கிடைக்குது. இந்த பணமர தொழில் பண்ணுறவங்க பூரா யூஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியல எங்கள் பக்கம் அதிகமாக கிடைக்குது. அதை தான் நான் விளக்கு பொறியாக பயன்படுத்திக்கிறேன். அதுபோக இந்த பழைய தாக்கலுக்குன்னு ரூப் இருக்குது. அந்த ஒரு மருந்து இருக்குது. அதை நம்ம முக்கியமான இடத்துல கிடைக்குது. அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிறணும். அதுபோக இந்த உயிர் உரங்கள் இந்த பண்ணாரை மண் ஒன்று இது சுகர் பேட்டி இருக்குது. அங்கே கிடைக்குது அனைத்து உயிர் உரங்கள். ஒரு நம்பகத்தன்மையான இடத்துல நீங்கள் உயிர் உரங்களை அப்புறம் வாங்கணும். ரேட்டு கம்மியாக கிடைக்கிறதுக்காண்டி எங்கேயும் ஒன்று வாங்கிட்டு நானும் அங்கே வாங்க தான் இருந்தேன். அது வெட்டி சில காணிந்தேன், இது வெட்டி சில காணிந்தேன், அது கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நம்பகத்தன்மையான உள்ள இடத்துல ஒரு பொருளை வாங்கணும். அந்த உயிர் உரங்களை பொறுத்தளவுக்கு நம்ம நம்பகத்தன்மையாக வாங்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் பண்ணாரி அம்மன் சுகர் பேட்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த அறுவடை சமயத்தில் வந்து இப்போ உரங்கள் கொடுக்கறது இயற்கை உரங்கள் எவ்வளோ நாள் இடைவெளியில் என்னென்ன மாதிரி உரங்கள் குறிப்பிட்டு தந்ததுன்னா அது வந்து நல்ல விளைச்சலை வந்து கொடுக்குதுங்கண்ணா? அதான் சொன்னால 5 நாளைக்கு ஒரு தடவை ஜீவாமிர்தம் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். அதுக்கடுத்து 5 நாளைக்கு 6 நாளைக்கு ஒரு தடவை மீன் அமிலம் கொடுக்கலாம். அப்புறம் வேஸ்ட் டீ கம்போஸ்ட் கொடுக்கலாம். ஈஎம் கொடுக்கலாம். இப்படி இன்னதுன்னு கணக்கு இல்லை. இப்போ இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. ஜீவாமிர்தம் தயாரிக்கையில் எல்லா மொத்தத்தை ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு ட்ரமுக்கும் 5 கிலோ கடலை புண்ணாக்கு கம்பல்சரி சேர்த்துக்கிடுவேன். எந்த லெவலுக்கு புண்ணாக்குகளை சேர்க்குறோமோ அந்த லெவலுக்கு அந்த மண் வந்து சீக்கிரம் உடலப்பாகும். இன்னொன்று சொல்கிறேன், ஆரம்பித்த உடனே நான் அந்த லெவலுக்கு எடுக்க வரல. குறைஞ்சது ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு என்னால் இலக்கு எட்டுறதுக்கு. அதனால இவ்வளோ போடுறது கஷ்டமாக தான் இருக்கும். எல்லா பரவாயிலையும் பண்ண முடியுமான்னு தெரியல. நிலச்சி நின்று மனசை தளர விடாமல் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்.
ஐயோ ஒன்றும் பண்ண மாட்டேங்கி 50 நேரம் லாஸ்ட்டு நினச்சிட்டு திருப்பி மறு வருஷத்தில் யூரியா கெமிக்கலை போட்டு திருப்பி வந்தீங்கன்னா அது ஆகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். அந்த கீழே கொடுக்குற இன்புட்டை கூட்டுங்க, அந்த குப்பையை கூட்டுங்க. குப்பையோட அளவை கூட்டிட்டு காசை பார்க்காதீங்க, குப்பையோட அளவை கூட்டுங்க. மேலே கொடுக்குறது அதே மாதிரி கண்டிப்பாக விவசாயம் பண்ண நினச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு பசுமாடாவது வீட்டில் இருக்கணும். ஒரு நாட்டு பசுமாடு ஒன்றாவது அதில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். வெளியில் வாங்கியெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதை ஃபஸ்ட்டு புரிச்சுங்க. இந்த ஜீவாமிர்தமும் இந்த நான் சொன்ன ஐட்டத்தில் போனால் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒன்று 200 டம்மில் ஒன்று 5 மாதத்தில் ஒவ்வொரு 5 நாள் 6 நாளைக்கு ஒரு தடவை கீழே போய்கிட்டே இருக்கணும், மாற்றி போய்கிட்டே இருக்கணும். என்னென்ன சவாலெல்லாம் அந்த 3 வருஷத்தில் நீங்கள் சந்திச்சிங்கன்னா இப்போ புதுசாக இப்போது பண்ண போகிறவங்கெல்லாம் எதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும்? அதுதான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வருமானம் கம்மியாக கிடைக்கும். அதிலேருந்து நம்ம அது மனசை தர விட்டுறக்கூடாது. மேலும் மேலும் முயற்சி வந்தால் கண்டிப்பாக அந்த இது நமக்கு முடியாதுன்றது எதுவுமே இல்லை. முடியாது ஆகாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே அந்த இதில் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. முடியும் நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக நம்மளால் முடியும். குறிப்பிட்டு சொல்ல முடியுங்களாண்ணா? இப்போ என்ன மாதிரி சவால்களை நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்க, இப்போ இதை ஆரம்பிக்கும் போது அந்த 3 வருஷத்தில் குறிப்பிட்டு என்னென்ன சவால் வந்துச்சு, அதை எப்படி தாண்டி வந்தீங்கன்னு சொல்ல முடியுங்களா? ஆமாம், நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒய்ஃப் ஊர் தான் நான் சொன்னது. நான் இப்போ இருக்கிற ஊர் என் ஊர் என்னிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. என்னை பற்றி நான் கல்யாணம் முடிச்ச ஊரில் அதிகமாக தெரியாது. நான் 10 வருஷம் கல்யாணம் முடிச்சது வெளிநாட்டில் இருந்ததுனால தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்தா அங்கே பக்கத்தில் இருக்கிற போகிற வருவாங்க போவாங்க. என்னப்பா இந்த ஒரு இந்த மாதிரி இந்த ஒன்று வந்திருக்கிறேன், இந்த அன்னார் கட்டியிருக்கிறேன், அந்த இடத்துல சம்மந்தம் விவசாயம் பண்ண போகிறேன். விவசாயமாப்பா எல்லாம் வராதுப்பா, எங்களுக்கெல்லாம் தெரியாதப்பா, நாங்களாம் 50 வருஷம் 60 வருஷமாக விவசாயம் பண்ணிவிட்டு வேலை விட்டோம்டா, தேவையில்லாமல் வெளிநாட்டுக்கு சம்பாரிச்ச பணத்தை விட்டு இழந்துட்டு போயிடாத அப்படிம்பாங்க. அவங்க சொல்கிறத பூரா அந்த ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு வருஷத்தில் சரியாக தெரிஞ்சிச்சு. என்னடா அவங்க சொன்னது மாதிரி தான் இருக்குதோ அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு நம்ம என் கையில் வெளியில் சம்பாரிச்சு இருந்த காசு இருந்ததுனால சரி போனால் போட்டும், எவ்வளோ போயிட போகுது போட்டுன்ற மாதிரி ஒரு தைரியத்தில் பண்ணினேன். அந்த ஒரு தைரியத்தில் பண்ணதுனால தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் மன உறுதி வேணும். அதே போக வீட்டில் உள்ளவங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். நாங்கள் இருக்கிறது இப்போ இதில் எனக்கு இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, என் வீடு என் தோட்டம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறோம். இந்த சாருக்குலாம் வந்திருக்காங்க ஒரே இடத்துல இருக்கிறோம். அதனால நம்ம எந்திரிச்சதும் முழிச்சாலும் அதில் தான் முழிக்கணும். தூங்கும்போது போய் கடைசியை பார்த்துட்டு போனாலும் அதில் பார்த்துட்டு போகணும். நைட்டு 10 மணியோடு ஆயிரும். நான் டிவி பார்க்க மாட்டேன் அதிகமாக. நைட் லைட்டு போட்டுக்கிட்டு சும்மா அப்படி வேலைக்கு சுற்றிக்கிட்டே தெரியுவேன். நான் எங்கள் வீட்டம்மா கூட டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, நான் டிவி விரும்ப மாட்டேன். 10 மணி எப்போல்லாம் தூக்கம் வரலையோ லைட் நெத்தி லைட் வச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே போவேன். உள்ளே போனால் நமக்கு ஓரளவுக்கு தெரியும், ஒன்று பூச்சி கீச்சி நடமாறது தெரியும். அப்போ சரி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணுறேன் பாருன்ற மாதிரி ஒரு நினச்சிக்கிட்டு அதுக்கு தேவையான முடிவுகளை போகிற அந்த ஐயா அந்த பூச்சி செல்வம் ஐயா பேசுவார். அவர் சொல்கிற பிறகு கேளுங்க, ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். பூச்சியை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. பூச்சியெல்லாம் நம்ம கீழே தான் இருக்குது. பூச்சியை பற்றி கவலைப்பட்டால் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? நம்ம பூச்சியை விட பல மடங்கு பெரியவங்க நம்ம அதனால் பூச்சியை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஸோ பூச்சிகள் உங்களுக்கு பெரிய சவாலாக இருந்திருக்குது இல்லைங்களா? அது இருந்துச்சு, பூச்சி இருக்குன்றக்காக பூச்சியை பற்றி பயப்பட முடியுமா? ஏமா கொசு கிடைக்குதுன்னா இப்போ வீட்டில் கொசு ஊற்றி வைக்கிறோம்ல, கொசு வர மாட்டேங்குதுல்ல, அதுக்காண்டி வீட்டை பூட்டி ஒரு வேலை வெளியே ஓட முடியாது. நம்ம உள்ளே வந்துட்டோம்ல, விவசாயத்துக்கு வந்துட்டு அது வரத்தான் செய்யும். அப்புறம் அது சாப்பாடுக்கு எங்கே போகும்? அதுங்க அந்த மாதிரி சாப்பிட வரணும். அதுக்கு சாப்பாடு வேறு எங்கேயும் விவசாயம் பண்ணல, அது சாப்பாடு வரும். அப்போ நமக்கு நீ வரவிட பண்ணணும். அவங்கள நீ உனக்கு சாப்பாடு நான் வைக்கலப்பா, உனக்கு தேவையான சாப்பாட்டுக்கு வேறு எங்கிட்ட போ அப்படின்ற மாதிரி விரட்டி அடிக்கணும் நம்ம அவங்கள. அப்படி பண்ணிட்டோம்னு வச்சிடலாம். இப்போ இந்த பந்தல் காய்கறிகளில் நீங்கள் கவனித்த தீமை செய்யும் பூச்சிகள் என்னென்ன பூச்சிகள்லாம் தாக்க வருதுங்க ஐயா? அதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் எடுத்தீங்க, அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க, அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே பூச்சி இந்த நான் சொல்லிட்டு 5வது இலை 3வது இலை ஆரம்பிக்கும் போதே வந்துடும். அந்த பூச்சி நம்ம கண்ணுக்கே தெரியாது, அது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த 3வது இலை வந்த உடனே அந்த இலை ஒரு 5 நாளைக்கு பார்த்தோம்னா பூரா மஞ்சளாயிரும். மஞ்சளாக பற்றி அதுக்கடுத்து எத்தனை நாளைக்கு தண்ணி விட்டாலும் அந்த தண்ணி அந்த இலை திருப்பி அந்த இது எழுப்பி வரவே செய்யாது. அப்புறம் தூக்கி எடுத்து கீழே தான் போடணும். அதனால் அந்த ஊண்டிட்டோமா 3 நாளைக்கு 4 நாளைக்கு பெரிய இலை வந்துருச்சா, நோய் வருது வரலன்றலாம் பார்க்கவே வேண்டாம். நீங்கள் வாட்டுக்கு எடுத்துருங்க, வெட்டி சீரியல் உட்காந்து எடுத்துக்கோங்க. 10 லிட்டருக்கு 100 மில்லியை போட்டு கம்பல்சரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஸ்ப்ரே பண்ணி முடிச்சுட்டு 3 நாளைக்கு 4 நாளைக்கு மீன் அமிலாம் ஒரு அடி அடிச்சு விட்ருங்க. இதே மாதிரி 2 தடவை பண்ணுங்கள். அந்த இதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம தப்பிச்சிடலாம். அதுக்கடுத்து அந்த கொடி ஏற தொட்டிக்கு எந்த ஒரு பெருசாக தாக்குதல் இருக்கவே செய்யாது. முறையான உரங்களை கொடுத்துட்டு வந்தோம்னா, அந்த இயற்கை உரங்களை பூரா கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த 20 நாள் அந்த கொடி படற வரைக்கும் வராது. அதுக்கடுத்த ஸ்டெப் வர்றது அந்த கொடி படரும் போது அந்த வயிறு சுருட்டை வரும். அந்த சுருட்டை வரவிடாமத்தே நம்ம என்ன சொல்கிறது, முன்கூட்டியே நம்ம ஒன்றொன்னே இன்னொன்று வரும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு வரவிடாமல் தடுப்பூசி பிள்ளைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு எப்படி ஒவ்வொரு மாதமும் போய் தடுப்பூசி போடுறோமோ அதே மாதிரி 4 நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை
நம்ம ஏதாவது ஒன்று ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த உள்ளே வராது. இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா என்ன இது பண்ணாலுமே அதை தாக்க போகிறதில்ல. அதே மாதிரி தான் ஹெல்த்தியான உடம்பு இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு நோயும் தாக்க போகிறதில்ல. செடியை நம்ம வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த எந்த ஒரு நோய் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக எதிர்த்து சண்டை விட்டுரும். இப்போ இந்த எத்தனாவது நாள்லேருந்து பறிப்பு ஸ்டார்ட் ஆகும்? ஒவ்வொரு பறிப்புமே வந்து எவ்வளோ நாள் டெய்லியும் அது பண்ணணுமா, எவ்வளோ நாள் இடைவெளியில் பண்ணணும், எவ்வளோ நாள் வரைக்கும் அது ஈல்டு இருக்கும்? ஒரு ஏக்கருக்கு வந்து தினசரி ஈல்டு வந்து எந்த மாதிரி, எப்படி ஆரம்பித்து நடுவில் எப்படி இருக்கும், கடைசியில் எப்படின்னு அப்படி கோர்வையாக அதை சொல்லிட்டு வாங்க ஐயா. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஊன்னதுலேருந்து கரெக்டாக 39 நாள் 40 நாளில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நாள் எடுத்தோம்னா வயல் ஃபுல்லாக ஒரு ஏக்கர் சுற்றினோம்னா ஒரு 10-20 கிலோ வரும். அப்புறம் ரெண்டாவது பார்த்தோம்னா ஒரு 50 கிலோ வரும். மூணாவது பார்த்தோம்னா 100 கிலோ வரும். ஒரு 10 நாளைக்கு எடுத்து நமக்கு கம்பல்சரியாக 150 கிலோக்கு போயிடும். ஒரு கட்டத்தில் டெய்லி பறிக்கணும். இதில் ரொம்ப பேர் தப்பு பண்ணிடுறாங்க, ஒரு நாட்டு வர பறிக்கிறாங்க. அப்படி பறிச்சிங்கன்னா முத்தல் வரும். அந்த முத்தலையும் நீங்கள் என்ன செய்வீங்க, கீழே ஓடாமல் வச்சு அனுப்ப பார்ப்பீங்க. அனுப்பும்போது அங்கே ரேட்டு கிடைக்காது. டெய்லி பறித்து பாருங்கள். 100 கிலோ வர இடத்துல 50 கிலோ இருந்தாலும் பரவாயில்ல, டெய்லி பறித்து பாருங்கள். ஒருத்தட்ட போய் அதிகமாக நமக்கு ஒரு கடையில் போய் தள்ளத்தான் நமக்கு வந்து ரேட்டு கம்மியாக எடுப்பாங்க. டெய்லி பாருங்க, அந்த ஒரு பிரச்சனை வராது. இன்னொன்று நம்ம மனச்சாட்சியோட வேலை பார்க்கணும். ஒடிஞ்சது, நெளிஞ்சது, சூத்தப்பத்தினது இது எல்லாமே நம்ம பண்ண தப்பு. நம்ம பண்ண தப்பை போய் ஒரு வியாபாரத்தை கட்டக்கூடாது. அந்த வியாபாரத்துக்கு நீங்கள் கட்டினால அவன் திருப்பி நமக்கு தான் மெடிசன் கொடுப்பாங்க. அவங்க தான் ரேட்டை கம்மியாக வாங்குவாங்க. இப்போ நான் ஒரு 350 கிலோ 4 கிலோ பறிக்கும்போது நானே போய் சில்லறைக்கு வித்தர முடியாது எல்லாத்தையும். அப்போ எனக்கு மருத்துவ வேலை திருப்பி ஆரம்பிக்கும். அதனால் நம்ம நேர்மையாக நடந்துக்கிட்டோம்னா இப்போ சில்லறைக்கு வரவங்க கம்மியாக தான் வருவாங்க. மிஞ்சி போட ஒரு 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ அவ்வளோதான் சில்லறைக்கு போடும். மீதி பூரா 300 கிலோ 350 கிலோ போய் நானே போய் சில்லறைக்கு விற்று தெரிஞ்சால் எனக்கு மறு வேலையை பார்க்க முடியாது. வியாபாரி எடுத்து தம்புவேன். அப்போ வியாபாரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னுடைய காய் தெரியும் அவங்களுக்கு. ஒரு 30 கிலோ ஒரு சிப்பத்துக்கு 1 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு விடுவேன். 30 கிலோ வைப்பேன். 40 ரூபா தூக்கிட்டு போவாங்க. ஒரு காய் கூட அங்கே கழிவு இருக்காது. ஏன்னா 1-2 ஒடிஞ்சிருக்கலாம். அது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சரி லோடிங் பண்ணும்போது ஒடிஞ்சிருச்சுன்னு சொல்லி. அதனால் என்னுடைய ரேட் எனக்கு விற்பனைன்றது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு 40 ஒரு பறித்து 40 நாள் 50 நாளைக்கு மேலே ஒரு 100 நாள் வரைக்கும் பறிப்பு இருக்கும். எந்த லெவலுக்கு உச்சம் தொடுதோ அந்த லெவலுக்கு எப்படி ஏறிச்சோ அதே மாதிரி கீழே இறங்கும். 400 கிலோன்றது 450-500 கிலோ வரைக்கும் எனக்கு போயிருக்குது, ரெகுலராக போயிருக்குது. அங்கே எப்படி போச்சு அதே மாதிரி திருப்பி ரிவர்ஸில் இறங்கும். மேலே போய் இறங்கும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 90-95 நாள் வரைக்கும் நமக்கு அந்த ஈல்டு வந்துக்கிட்டே இருக்கும். சராசரியாக பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 15 18 டன் 20 டன் எடுத்துடலாம். இதில் நான் காய் பறிச்சு ஒரு 50 நாளைக்கு மேலே எங்கள் மாவட்டம் வந்து உங்களுக்கு தெரியும், வறட்சியான மாவட்டம். மழைன்றதை பார்க்க முடியாது. பேஞ்சா போகிற பெய்யும், பேயலாம் பெய்யவே செய்யாது. அந்த சில சமயத்தில் தப்பி தவிர என்ன செய்யும், அந்த 50 நாள் 60 நாளில் அந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு சாரில் ஒரு மழை வந்தால் போதும் கொடியோட எண்ணிக்கை அதிகமாக ஓடும். எந்த லெவலுக்கு ஓடுதோ அந்த லெவலுக்கு பிஞ்சுகள் அதிகமாக இறங்கும். அந்த பிஞ்சுகளை இறங்கும் போது நம்ம அவ்வளோத்தையும் நம்ம நோயை கட்டுப்படுத்திட்டோம்னா அதுதான் நமக்கு ஈல்டு. அதனால் அடர்நூறு பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கடைப்பிடிக்க கண்டிப்பாக வெற்றி பெறலாம். நீங்கள் இப்போ நீங்கள் வந்து பீர்க்கன் வந்து பெரிய அளவில் தேர்ந்தெடுத்து பண்ணுறீங்க ஐயா. இப்போ புடலை இருக்குது, பாகல் இருக்குது. இப்போ எதனால் வந்து பீர்க்கனை அதிகப்படுத்திருக்கீங்க, இல்லை மற்ற எதுவும் நீங்கள் போடுவீங்களா? நான் வந்து போடுறது வந்து வர்றவங்களுக்கு போடுறதுக்காக என்ன செய்வேன், சொரக்காய் கொடிக்காயில் எல்லாமே போடுவேன். சொரக்காய், பாவக்காய், பிசிங்காய், புடலங்காய் எல்லாமே போடுவேன். என் வீட்டு தேவைகளுக்கு கத்திரிக்காய், வெண்டைக்காய் மற்றதெல்லாம் போட்டு வச்சுக்கிடுவேன். அப்போ இதில் ஃபஸ்ட்டு நான் போடும்போது இந்த 4 வித பிரித்து தான் போட்டு பார்த்தேன். சொரக்காய், பீர்க்கங்காய், இந்த பாவக்காய், புடலங்காய் எல்லாம் போட்டு பார்த்தேன். இந்த பீர்க்கங்காய் இந்த என்ன சொல்கிறது, பாவக்காய் என்ன செய்வாங்க எங்கள் ஏரியாவில் என்ன செய்வாங்க, அந்த செவ்வாய்க்கிழமை வாங்க மாட்டாங்க, வெள்ளிக்கிழமை வாங்க மாட்டாங்க. அப்போ அந்த காய் ஊரை என்ன செய்யுது, அப்படியே கிடந்து போகுது. மறுநாள் பண்ணலாம் லேசாக பழுத்து போயிடுது. அது நமக்கு சேல்ஸ் ஆக மாட்டேன்ருச்சு. இந்த புடலங்காய் உடம்புக்கு ரொம்ப சத்துள்ள காய் புடலங்காய் தான். ஆனால் அதையும் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் பெருசாக விரும்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ மக்கள் அப்புறம் அதிகமாக எதை விரும்பி வச்சு வாங்குறான்னு பார்த்தோம்னா எவ்வளோ காய் கொண்டு கொடுத்தாலும் உடனே அழியிறது அந்த பீர்க்கங்காய் இருந்துச்சு. சரி நம்ம வந்திருக்கிறது நம்மளும் ஒரு வழி சம்பாதித்தான் வந்திருக்கிறோம், வழி ரீதியாக தான் பண்ண வந்துருக்குன்றக்கா வேண்டி வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, வீடு தேடி வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. 4 விதமான காய்கறியும் வணிக ரீதியாக ஃபுல்லாகவே பீர்க்கங்காய் மட்டும்தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சு. அதனால் பீர்க்கங்காய் மட்டுமே கையில் எடுத்துக்கிட்டேன். இப்போ 11 வருஷமாக பீர்க்கங்காய் தான் நல்ல வருமானத்தில் போய்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு போகத்தில் பீர்க்கங்காய் வந்து மொத்தமாக எத்தனை டன் அறுவடை ஒரு ஏக்கருக்கு கிடைக்குதுங்க ஐயா உங்களுக்கு? அதான் சொல்லிட்டு இல்லை சார், குறைஞ்சபட்சம் அதான் சொல்லிட்டேன். 10,000 விதை நீங்கள் நடுங்க. நீங்கள் எத்தனை பேர் கைது இப்போ பந்தல் விவசாயம் எத்தனை தெரியல, கைதுக்கு பாருங்கள் எத்தனை பேர் 10,000 ரிட்டன் சொல்லி ஒருத்தர் எடுக்கவே மாட்டேங்க. ஒரு குழி இங்கே ஒரு குழியை போட்டு 6 அடிக்கு ஒரு குழியை போட்டோம், வருஷத்துக்கு வருஷம் 6 அடி, சாலி 8 அடி, 1 4 விதையை ஒன்றுதான் எல்லா பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க பண்ணுற பெரிய தப்பு. யாராவது இந்த மாதிரி 10 அடிக்கு ஒரு 10,000 விதை ஒன்றுன்னு சொல்லி கைதுக்கிட்டு சொல்லுங்க, அப்போ யாராவது இல்லை. அப்போது
எண்ணிக்கை அதிகமாக விடணும். ஒரு செடிக்கு நமக்கு 1 கிலோ கிடச்சா போதும். அதை கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு செடிக்கு 4 காய் காப்பாற்றினா போதும். 10 டன்ன்றது சர்வசாதாரணமாக போச்சு. அதுக்கு மேலே நம்ம காப்பாற்றுறது பூராமே எக்ஸ்ட்ரா தான். நீங்கள் எத்தனை அடிக்கு ஒன்று ஊனணும்னு சொல்கிறீங்க ஐயா? அதுதான் வருஷத்துக்கு வருஷம் 4 அடி, செடிக்கு செடி 2 அடி. ஒவ்வொரு ஓல்ஸுக்கும் 2 விதை ஊட ஓஸ் போகும். இங்கிட்ட ஒன்று ஊட ஓஸ் போய்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு சொட்டுக்குமே வந்து 2 பக்கத்துலையும் விதை வைக்கணும். 2 விதை வைக்கணும். ஆமாம், இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று. 4 அடிக்கு ஒரு வரிசை, 2 அடிக்கு ஒரு விதை. ஒவ்வொரு சொட்டுக்கு 2 விதை. ஒவ்வொரு சொட்டுக்கு 2 விதை. நான் 2 அடிக்கு 1. 2 அடிக்கு 1. 4 அடி. இன்னொரு அடுத்த வரிசை வந்து 4 அடி தள்ளி இருக்கும். இந்த லைனுக்கு கூட வந்து 4 அடி. 4 அடி இருக்கு. 4 அடி. இப்படி போடும்போது 10,000 சொட்டு விழுகுது. வயல் பிள்ளைன்னு பார்த்தோம்னா குறைஞ்சது 5000 சொட்டு விழுகும். சரி, 5000 சொட்டில் 2 விதை பார்த்தோம்னா 10,000 விதை விழுகும். ஓகேங்க. அந்த சொட்டோட 2 பக்கமும் விதை வைக்கிறது 2 விதை வைக்கணும். அப்போ ஒரு சொட்டுக்கு வந்து 4 விதை வைக்கணும். ஒரு சொட்டுக்கு 2 விதை. ஒரு சொட்டுக்கு இந்த பக்கம் ஒரு விதை, அந்த பக்கம் ஒரு விதை. ஊட ஓசு போகும். அந்த சொட்டில் அங்கிட்டு ஒரு விதை, இங்கிட்டு ஒரு விதை. அதுக்கடுத்து 2 அடிக்கு அடிச்சு அங்கிட்டு ஒரு விதை, இங்கிட்டு ஒரு விதை. தெளிவாக இருக்குதுங்க ஐயா. இப்போ இந்த மாதிரி இது வந்து அடர் நடவு முறைன்னு சொல்றீங்க. பொதுவா எல்லாமே 6 அடிக்கு 1, 8 அடிக்கு 1 இந்த மாதிரி எல்லாம் நடுவாங்க. பெரும்பாலும் பண்றவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, 6 அடிக்கு 1, 8 அடிக்கு 1 தண்ணி பாய்க்கிட்டு இருக்கும். நானும் 2-3 இடத்துக்கு பார்த்தேன். சரி, போய்கிட்டு இருக்கும். அந்த ஒரு இடத்துல மட்டும் 4 விதையை ஊண்டிட்டு இருப்பாங்க. அந்த 4 விதையில கூட ஒரு விதை 2 விதை முளைக்காம இருக்கும். திருப்பி எக்ஸ்ட்ரா ஊண்டுவாங்க. அது அப்படி ஊண்டக்கூடாது. அதை என்னைக்கு ஊண்டுறோமோ அன்னைக்கு முன்னே வச்சுக்கிறோம். ஆனால் அடர் நடவுக்கு வாங்க மாறுங்க எல்லா பேருமே. சரி, இப்போ இந்த மாதிரி மொத்தமாக எத்தனை டன்னு அறுவடை கிடைக்குதுங்க? அந்த மழை நான் சொல்கிறேன் 50 நாளில் ஒரு நல்ல ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும். இலையை நினச்சி விட்டா போதும். அந்த ஒரு மழைக்காவது 3 டன் கூடும். மழையே பெய்யலை. எப்போ பெய்யும்னா எங்கள் பக்கத்தில் எப்போ பெய்யும்னா புரட்டாசி கடைசி ஐபிசியில் ஃபஸ்ட் மழை பெய்யும். எனக்கு அப்போ தான் காப்பு ஓவிங்கிற டைமாக இருக்கும். அப்படி மழையே பெய்யலைன்னா கூட என்னால் குறைஞ்ச வச்சு 15 எடுக்க முடியும். ஒரு ஈல்டு லேசாக ஒரு 50 நாள் 60 நாள் ஒரு லேசாக ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும். அந்த ஒரு 3 டன் எக்ஸ்ட்ரா கூடிடும். குறைஞ்ச வச்சம் 18 விட்டுருங்க. அது சராசரி 15. நான் என்ன சொல்ல வரேன், நீ 10 கூட எடுத்துக்கங்களேன். ஒரு வெறும் 10 டன்னு ஒரு செடி, 10,000 செடி, ஒரு செடிக்கு 4 காய், 10 டன்னு, கிலோ 40 ரூபா. என்னாச்சு? 4 லட்சம் ரூபாச்சு. நான் எடுக்கிறது 5 டன்னுக்கு மேலே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்ல வர்றது இதுதான் சொல்கிறேன். இது எடுக்க முடியுமா முடியாதா? ஒரு செடியில் 4 காய் உங்களை எடுக்க முடியுமா முடியாதா? அப்போ நீங்கள் எத்தனை செடி நடுறீங்க அதை வச்சு தான் உங்களுக்கு ஈல்டு வரும். ஐயா, இப்போ வந்து இந்த உற்பத்தி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த சந்தை வாய்ப்பு தான் நிறைய விவசாயிகளுக்கு ஒரு சவாலாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு சந்தை பிரச்சனையே பெருசாக இல்லை, என்னால் கொடுக்க முடியலங்கிறீங்க. எப்படி இந்த நிலையை அடைஞ்சிங்க? இப்போ சந்தை உருவாக்குறதுக்கு என்ன விவசாயிகள் பண்ணணும்? அதுதான் நான் சொல்லிட்டேன். ஏற்கனவே எனக்கு வீடும் தோட்டமும் ஒரே இடத்துல இருக்குது. அதனால அதிகாலை 4 மணிக்கு நான் காய வெட்டுறேன். நாங்கள் 4 மணிக்கு வெட்டுற காய் 8:30 9 மணிக்கு அந்த மார்க்கெட்டுக்கு போயிடுது. அதே மார்க்கெட்டிங்க்கு வந்து பக்கத்தில் எல்லாம் ஒரு அவ்வளோ பெரிய ஊருக்கு நான் ஒருத்தனை கொடுக்க முடியாதுல. காய்கறி 2 லாரியில் மதுரையிலேருந்து வரும். எங்கள் ஊருக்கு மதுரைக்கும் 100 கிலோமீட்டர் வரும். மதுரையிலேருந்து 2 லோடு வரும். அங்கேயும் பீக்கிங்காக வந்து இறங்கியிருக்கும். 6 மணிக்கே வந்து இறங்கியிருக்கும். ஆனால் வர்ற வியாபாரி பூரா என் காய் எப்போ வருதுன்னு நின்றுக்கிட்டு இருப்பாங்க. என் காய் ஃபுல்லாக விற்று முடிஞ்சா பிறகு தான் மற்ற காய்க்கு வியாபாரத்துக்கு போகும். அது வரைக்கும் எந்த ஒரு காய் வியாபாரத்துக்கு பீக்கிங்க போகாது. காரணம் என்னென்னா, நான் 4 மணிக்கு வெட்டி 8 மணிக்கு போகும்போது அந்த காய் ஒரு முனை முறியாமல் தண்ணி வடிஞ்ச மணிக்கு அப்படியே இருக்கும். பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே அந்த பல பேர் இருக்கிறது வாங்குவோம். அது என்னையை பொறுத்த எங்கள் ஊரில் விவசாயம் இயற்கை விவசாய காய் செயற்கை விவசாய காய்ன்றல இல்லை. அவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குது, அவ்வளோதான். இயற்கை விவசாயம்ன்றதுல அவங்க ஊரில் யாருக்கும் சொல்லலாம் புரிய வைக்க முடியாது. மதுரையிலேருந்து வர காய் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் நைட்டு இன்றைக்கி சாயந்தரம் வெட்டி ஆகணும். சாயந்தரமே வெட்டி கொண்டு போய் மதுரை மார்க்கெட்டிங்கில் கொடுக்கணும். அப்போ அங்கே ஒரு லோடிங் ஆயிரும், திருப்பி ஒரு அன்லோடிங் ஆயிரும், அப்புறம் திருப்பி இறக்கணும். அப்போ அங்கே மதுரையிலேருந்து வாங்குறவங்க லோட் பண்ணுவாங்க, திருப்பி வந்து இறக்குவாங்க. அப்போ 2 அன்லோடிங் பண்ணும்போது அந்த காயோட ஷேப்பே மாறி போயிடும், கலரே மாறி போயிடும். அதனால தான் அதுக்கு ரேட்டு கிடைக்க மாட்டேங்குது. முடிஞ்ச வரைக்கும் காலையில் ட்ரை பண்ணுங்கள், மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும். எங்கேயுமே அழகாக இருக்கிற பொருளுக்கு விற்பனை வாய்ப்பு இல்லைன்னு போகவே செய்யாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் காலை வெட்டி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பேருக்கு தூரங்கள் அதிகமாக இருக்கும், அதிகமாக சிரமம் எடுத்து பார்க்காதீங்க. அந்த ஒரு 3 மாதத்துக்காவது அங்கே போய் ஒரு சிறிது தங்குற மாதிரி ரெடி பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா சொல்கிறேன், இந்த ஸ்ப்ரே பண்ணுறதையும் எந்த ஒரு இது ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் கலந்து கொடுங்க, நீங்கள் கூட இருங்க. நம்ம வீட்டில் நம்ம ஒரு தொழிலாளி இருக்கான்றக்காக வேண்டி அவர்கிட்ட ஒப்படைச்சு நீங்கள் போயிடுவீங்க. அவர் அதை பூராத்தையும் அதில் அடித்தாரா கீழே ஊற்றுறான்னு தெரியாது. நீங்கள் போயிட்டு வருவீங்க, ஐயா முடிச்சுட்டு ஏன் பாரு அவர் நமக்கு நம்பப்பட்டதாக இருப்பார். சரி சொல்லிட்டார்ல தம்பி நடந்து பார்ப்பான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அங்கே தான் பெரிய தப்பு பண்ணுவோம். முடிஞ்சால் இப்போ இது வரைக்கும் நானும் என் பையன் காலேஜ் படின்னு சொன்னாலும் நானும் என் பையன் தான் அடிக்கிறோம், ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு யாரும் இது வரைக்கும் நான் மற்ற வேலைக்கு கூப்பிடுவேன் ஒழியா மற்ற அந்த காய் விட்டு நானே ஒய்ஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மற்றது குப்பை அள்ளி போடும்போது அதிகபட்சம் ஆள் எங்களுக்கு தேவைப்படும். மற்றதுக்கெல்லாம் ஆள் தேவைப்படாது. உங்களால் இப்போ கொஞ்சம் வயசு அதிகமாக இருப்பீங்க, விவசாயம் பண்ண ஆர்வமாக இருப்பீங்க.
விலைக்கு வர ஆட்களை நீங்கள் கண்ணோடு வச்சு பாருங்கள். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கலந்து நீங்கள் கொடுங்க. ஸ்ப்ரே பண்ணாட்டாலும் நீங்கள் கலந்து கொடுங்க. கலக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் கூட நில்லுங்க. ஒரு 20 டேங்க் செலவு இடத்துல அவர் நினச்சி வர 5 டேங்கில் சும்மா அடிச்சு போயிடுவார். நம்ம அவர் அடிக்கும்போது கூடயே போகணும். சும்மா அப்படியே அடிக்கிட்டு போயிடுவார். அப்படி அடிக்கக்கூடாது. ஒரு செடி அடித்தோம்னா அந்த செடி ஃபுல்லாக நனையணும். அப்போ தான் அந்த செடியை பாதுகாக்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வேளாட்கள் வச்சுருந்தா கூட பரவாயில்ல, வேளாட்களை நீங்கள் கூடவே இருந்து கண்காணிங்க. அப்படிலாம் கண்காணிக்க முடிஞ்சால் மட்டும்தான் இதில் சேர்க்க முடியும். சரி, நமக்கு வேலை வாக்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு மாட்டுக்கு போயிட்டோம்னா கண்டிப்பாக இதில் வராது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போது உங்களுடைய உற்பத்தி வந்து தனியாக இயற்கை விவசாயம்னு அந்த ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ரெகுலர் மார்க்கெட்லேயே உங்களுக்கு நல்ல ரேட்டு கிடைக்குது. அது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து காலையில் பறித்து அந்த தரத்தோடு கொடுக்கறதுனால தான் அது கிடைக்குதுங்கிறீங்க. அவ்வளோதான். தக்காளி போடுவேன், வெண்டைக்காய் போடுவேன், கத்திரிக்காய் போடுவேன், எல்லாமே இயற்கை தான். நான் அந்த பொருளை சுத்தமாக சாப்பிடணும்னு சொல்லி தான் வெளிநாட்டில் 1 லட்சத்தை விட்டுட்டு இங்கே வந்தேன். நான் சாப்பிட்ற பொருள் மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மக்களுக்கு தெரியாது, இயற்கை செயற்கைலாம் தெரியாது. அவங்களுக்கு தேவை நல்ல பொருளாக இருந்துச்சா போதும் அவங்களுக்கு. அவ்வளோதான். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். அது இயற்கையே செயற்கை அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. ரேட்டு எங்கள் ஏரியா பொறுத்தளவுக்கு இயற்கைக்கு ஒரு ரேட்டுன்னு கிடையாது. பெரிய பெரிய சிட்டியில் வேணால் இயற்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே உள்ளது பூராமே இயற்கையான உங்களுக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அது ரேட்டு கிடைக்கும். எனக்கு அந்த காயோட தன்மைக்கு வேண்டி தான் அந்த ரேட்டு கிடைக்குது. மற்றபடி இயற்கை காண்டியில் எனக்கு ரேட் கிடைக்கல. அப்போ நீங்கள் வந்து லோக்கல் மார்க்கெட்டை தான் நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க. நியர்பை இருக்கிறத வந்து பயன்படுத்தியே அந்த மார்க்கெட் ரேட்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் பண்ண முடியுது. என்னால் என்னை சுற்றி ஒரு 8 கிலோமீட்டரில் ஒரு 2 ஊர் பெரிய ஊர் இருக்குது. அங்கே உள்ள வியாபாரிகள் ஆட்டோமேட்டிக் காலையிலேயே வெள்ளனை வந்துடுவாங்க. என்னட்டா நைட்டே ஃபோன் சொல்லிடுவாங்க, ஏப்பா எனக்கு இன்றைக்கி இவ்வளோ விலகில் வேணும், எனக்கு க்ளீன் சொல்லிடாத, நீ வந்தால் பட்டு அவ்வளோ குறைக்கிற இவ்வளோ குறைக்கிற, எனக்கு நான் சொன்ன மாதிரி கொடு அப்படிம்பாங்க. இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்குறக்காண்டி அன்றைக்கி பறித்து முடித்தோடனே என்ன அளவு வருதோ அந்த அளவு மொத்தம் எவ்வளோ காய் வருதோ அதை இவங்க பூரா எவ்வளோ கேட்டிருக்காங்களோ ஒவ்வொருத்தருக்கும் எப்படி டிவைட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி டிவைட் பண்ணி நாங்கள் பேக் பண்ணி வச்சுருவோம். பேக் பண்ணி இது வச்சுருவோம். வர்றவங்க எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லா பேரும் ஒருத்தர் விட்டு 5 பேர் கேட்டாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு விட்டு 4 பேருக்கு கொடுத்துட்டு விட்டோம்னா திருப்பி அந்த அவருக்கு மனசு கஷ்டம் வரும். இருக்கிற காயை டிவைட் பண்ணி கொடுத்து விட்ருவேன். அதனால் சந்தை வாய்ப்பு பண்ணுறது எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களே வந்து இங்கே வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த இயற்கை உரங்களை வந்து கொடுக்குறதெல்லாம் நீங்களே தயார் பண்ணிக்கிறீங்களா இல்லை வெளியிலேருந்து ஏதாவது வாங்குறீங்களாங்க? அதுதான் இங்கே உள்ள முக்கியமானது. நான் வெளியில் வாங்குகிற ஒரே ஒரு பொருள் வந்து நாட்டு சர்க்கரை. அதுபோக இந்த உயிர் உரங்கள் இது மட்டும்தான் நான் வெளியிலேருந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். மீதி பூராமே நான் சொந்த தயாரிப்பு தான். இஎம்னா ஒரு தடவை தாய்த்தரவை வாங்குவோம். அது வந்து ஒரு போகத்துக்கு சரியாக வந்துடும். வேஸ்ட் டீகம்போசர் ஒரு தடவை வாங்கினா போதும். அது ஆயில் ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். மற்ற இதெல்லாம் ஜீவாமிர்தம் இதெல்லாம் அந்த ஒரு நாள் தயாரிக்கிறோமா 3 நாள் ரெடி ஆயிரும், 5 நாளுக்குள்ளே அதை யூஸ் பண்ணிடணும். மற்ற எல்லாமே நான் சொந்தமாக தயாரிச்சுக்கிறது தான். நான் சொன்ன பொருள் மட்டும் தான் வெளியில் வாங்குவேன். அதிகபட்ச செலவுன்னு பார்த்தோம்னா ஒரு விதைக்கு ஒரு 15,000 வரைக்கும் விதைக்கு வந்துடும். ஒரு 20-25,000 ரூபா அந்த நம்ம மண்புழு உரத்துக்கு இந்த உரத்துக்கு வந்துடும், அந்த குப்பைக்கு வந்துடும். இது போக மீதி பூராமே சின்ன சின்ன செலவு தான். அதிகபட்சம் மற்ற 50,000ன்றது எனக்கு செலவு அதிகம். 6 லட்சம்ன்றது நான் உங்களுக்கு கம்மியாக சொல்கிறேன், அதிகமாக தான் எடுக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து 1 கிலோ தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எடுக்கிற 2 கிலோக்கு மேலே எடுக்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த வருஷம் கூட திருப்பி ஏதாவது ஒரு மீட்டிங் சந்திப்போம். இன்னும் ஒன்று எத்தனையோ பேர் 2 ஃபோன் நீங்கள் இருக்கீங்களோ இல்லை தெரியாது, 100கணக்கான ஃபோன் கால் வரும். யாருக்கு நான் வந்து 1 நிமிஷம் நான் சொல்லிடுவேன், தம்பி இத்தனை மணிக்கு மேலே ரெடியாக இருப்பேன், இத்தனை மணி வரைக்கும் ஃப்ரீயாக இருப்பேன், நீங்கள் கேளுங்கமே. அதே மாதிரி நான் இன்றைக்கு வரைக்கும் 100கணக்கான ஃபோன் காலுக்கு அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு பூராமே நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவிகளை பூரா நான் ஃபோனில் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். யாரையும் முன்னப்பட பார்த்ததில்லை, ஆனால் உதவி பண்ணி நம்மளால் முடிஞ்சா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அன்னைக்கு பேசும்போதுங்க ஐயா, இந்த பந்தல் அமைக்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அதோடைய செலவுகள் அதிகம் பண்ணிடுறாங்க. அந்த பந்தல் அமைக்கணும்னா அது எத்தனை ரொம்ப நீண்ட காலம் இருக்கணும்னா அது எப்படி வைக்கணும், முதல்ல எப்படி அதை அமைக்கணும், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். பந்தலுக்கு வந்து இப்போ காய்கறி பந்தலுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்மெண்ட்லேயே 50% சப்சிடி இருக்குது. எல்லா பேருக்கும் தெரியுமான்னு தெரியல. எங்கள் சப்சிடியில் எங்கள் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா எங்களுக்கு எல்லா பக்கமும் தண்ணி வசதி இருக்காது. உங்கள் மற்ற மாவட்டத்துகளில் தண்ணி வசதி அதிகமாக இருக்கிற இடத்துல காம்படிஷன் இருக்கும். ஒரு பந்தல் அமைக்கணும் நம்மளால் சொந்தமாக அமைக்கணும்னு நினச்சோம்னா எப்படியும் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். 3 லட்ச ரூபாய்க்கு 4 லட்ச ரூபா வரைக்கும் கண்டிப்பாக கம்பல்சரியாக வந்துடும் நம்ம வாங்கி கம்பியை பொறுத்து. இன்னொன்று என்னென்னா அந்த கம்பி அமைக்கிறவங்க வந்து நம்மளால் பண்ண முடியாது. எனக்கு வந்து தேனிலேருந்து வந்தாங்க அமைச்சு கொடுக்குறதுக்கு. அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு நான் அமைக்கும் போது 40,000, இப்போ அவங்களுக்கு வந்து 55,000 ரூபா கூலி. இதெல்லாம் மொத்தமாக அடக்கத்துக்கு தான் நான் சொல்கிறேன். ஒரு 3 4 லட்ச ரூபா வரைக்கும் வரும்னு சொல்லி சொல்கிறேன். இது போக என்னென்னா இன்னொருத்த பண்ணுற என்ன தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடைசியை எல்லா காயும் முடிஞ்ச அப்புறம் பூராத்தையும் ஒன்று அரிச்சு பந்தலுக்குள்ளேயே வச்சு தீ வைக்கிறாங்க. பந்தலுக்குள்ளேயே வச்சு தீ வைக்கும்போது கீழே உள்ள நுண்ணுயிரியும் சாகும், மேலே இருக்கிற கம்பியிலையும் சீக்கிரம் துருப்பிடிக்கும். 20 வருஷம் உழைக்கிற கம்பி 10 வருஷம் கூட வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யுங்க, அதுகளை பூரா அரிச்சு கொண்டு போய் பக்கத்தில் சும்மா ஒரு குழி மாதிரி போட்டு அதில் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு நம்மகிட்ட கிடைக்கிற இந்த மாடு போடுற சாணி குப்பை எல்லாத்தையும் அது மேலே போடுங்க.
ஒரு லேயர் முடிஞ்ச அப்புறம் என்ன செய்யுங்க, அந்த எருக்கலைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எருக்கலையெல்லாம் அந்த பிஞ்சு இறக்கும்போது ஒரு 20 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 200 லிட்டர் கேனில் ஒரு 20 கிலோ இயற்கை இலையை வெட்டி வெட்டி போட்டு ஊற வச்சு ஒரு 10 நாளைக்கு ஊற வச்சுட்டு பிஞ்சு இறங்கும் போது நல்ல காய் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்ப்ரே பண்ண வச்சுக்கோங்களேன், அந்த காயோட பெண்டு வரவே செய்யாது. நல்லா நேரம் அது வந்து போரான் சத்து அதிகமாக இருக்கிறதுனால காய் நல்லா நீளமாக ஓடும். அதே மாதிரி பெருங்காயமும் வெறும் சாம்பலும் இது ரெண்டையும் 200 லிட்டர் நம்மளை ஊற்றிக்கிட்டு அதையும் ஸ்ப்ரே பண்ணணும். அந்த பிஞ்சு இறை காய் காய்க்கும் போது இதில் பண்ணோம்னா நோய் தாக்குதலும் கம்மியாக இருக்கும், காயோட இந்த பெண்டுன்றது வராது, நேரம் போகும். இது போக என்ன செய்யணும்னா டெய்லி நம்ம அடர்வு போட்டிருக்கிறோம், காய் பூராமே மேலே இலையில தான் கிடக்கும். டெய்லி காலையில் ஒரு நம்ம வந்து அழுப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒருத்தர் விட்டாவது டெய்லி கையை ஓட்டி ஓட்டி பார்த்தா அந்த பிஞ்சு இருக்கிறப்பறம் தெரியும். அந்த பிஞ்சுகளை பூராமே ஒரு ஆள் 2 ஆள் விட்டு நம்ம எடுத்து கீழே விட்டுறணும். அந்த இலையை விட்டுட்டு கீழே போட்டோம்னா முடிஞ்சு போச்சு, ஆட்டோமேட்டிக்காக அது நிகழமாக வந்துடும். மேலே கிடந்துச்சுன்னா நம்ம கண்ணு தெரியும் முத்தமாக போகும், இல்லைன்னா பெண்டாக விழுந்துடும். அதனால் இந்த நிர்வாகத்தை சேர்த்து பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும் வச்சு வைக்கிறது. ஐயா, இதில் பீர்க்கனில் பெரும்பாலும் இந்த வைரஸ் நோய் தான் பெரிய ஒரு சவாலாக இருக்கும், அதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க ஐயா? அதை நான் சொன்னது மாதிரி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி ஸ்ப்ரே பண்ணாலே உள்ள நோய் வரவிடாமல் பார்த்துக்குறோம். இதுவோ வைரஸை கட்டுப்படுத்துறதுக்குன்னு என்ன செய்வேன்னா அந்த வசம்பு கரைசல் ஒன்று இருக்குது, அந்த வசம்பு கரைசலை தெளிப்போம். எல்லாத்துக்கும் செய்முறை தெரியும்னு நினைக்கிறேன். செய்முறை தெரியலைன்னா யூடியூப்பில் போய் பாருங்கள், வசம்பு கரைசல் செய்வதை எப்படின்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு 10 லிட்டருக்கும் ஒவ்வொரு லிட்டர் அந்த வசம்பு கரைசல் தயாரித்து அதை 3 நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணுங்கள். அந்த எப்போ போய் ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த பூ இருக்கிற ஸ்டேஜில் அந்த கொடி தொடுற மாதிரி வரும், அந்த ஸ்டேஜில் அந்த வைரஸே அதிகமாக வந்து இந்த செடியில் போய் சுருட்டு விழுவும். அதையும் அடிக்கணும், வெட்டிசிலின் அக்கானியும் அடிக்கணும். அதே மாதிரி நம்ம விராலி மஞ்சள் இருக்கு பாருங்க, விராலி மஞ்சள். இந்த விராலி மஞ்சள் ஒரு ஏக்கருக்கு ஒரு 1.5 கிலோ வாங்கி அதில் ஒரு 1/4 கிலோ நம்ம பெருங்காயம், பால் பெருங்காயம், இது எல்லாத்தையும் நம்மளே கண்ணுக்கு கடையில் உள்ள விற்கிற பாக்கெட் வாங்கிட்டு வந்துடக்கூடாது. நம்ம விராலி மஞ்சள் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் உள்ள மிக்சியில் அடித்து இந்த பெருங்காயத்தை ஒன்றா போட்டு அடித்து அப்படியே ஒரு 10 லிட்டர் 15 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சம் ஒரு 5 லிட்டர் வத்தினா பரட்டு அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி அது எத்தனை டேங்க் தேவைப்படுதோ அத்தனை டேங்கில் அந்த இதை மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா வைரஸ் ஓரளவுக்கு அழகாக கட்டுப்படுத்துது. இந்த வைரஸுக்கு இந்த மஞ்சளும் இந்த வசம்பு கரைசல் இது போக அந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த வெட்டிசிலின் அக்கானியும் அப்பவும் ஒரு வட்டம் ஸ்ப்ரே பண்ணணும். இது ஸ்ப்ரே பண்ணி முடித்த உடனே ஏதாவது நல்லா வளர்ச்சி வளர்றதுக்காண்டி மீனை மட்டும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காகவே வராது. இந்த பீர்க்கனில் பூக்கள் எதாவது கவனிக்கணுமா? அந்த ஆண் பூக்கள் பெண் பூக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து எப்படி அது கையாளுறது, அது மெயின்டெனன்ஸ் ஏதாவது இருக்கு? பூக்களை பொறுத்தளவுக்கு இந்த கொடிக்காயில் பூராமே பெண் பூக்கள் பூராமே காயோடே வந்துடும். காயோடு வர்றது பூரா பெண் பூ, காயெல்லாம் வர்றது பூரா ஆண் பூ. அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த காயோடு வர்ற பெண் பூவை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு அரப்பு மோர் கரைசலும் ஒன்று இருக்குது, அல்லது தேமோர் கரைசலும் ஒன்று இருக்குது. அரப்பு எல்லாம் எல்லா இடத்துக்கும் கிடைக்காது, தேமோர்ன்றது எல்லாத்துக்கும் கிடைக்கும். எல்லார் வீட்லையும் தேங்காய் இருக்கும். ஒரு 3 கிலோ தேங்காய், ஒரு 3 லிட்டர் தயிர், இதை எடுத்து தேங்காய் மிக்ஸ் பண்ணி பால் எடுத்து இதையும் தயிரையும் அதையும் போட்டு ஒரு ட்ரம்மில் போட்டு ஒரு 10-20 லிட்டர் ட்ரம்மில் போட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு குப்பையில் அள்ளி தோண்டி பேச்சு வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு எடுத்து திருப்பி அந்த பூக்குற சமயத்தில் 40 நாளைக்கு மேலே 50 நாளைக்கு அது காய் பறிக்கிற வரைக்கும் கூட 2 தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அந்த மகரந்த சேர்க்கை அதிகமாக உண்டாகி அந்த பெண் பூக்கள் பூராமே அப்படியே காயாக மாறும். அந்த காயாக மாறும்போது தான் நம்ம அந்த பழைய உள்ள வரும். அந்த பழையை கட்டுப்படுத்துறதுக்கு அது தேவையான ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிறணும். அப்படி பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம தப்பிச்சுக்கலாம்.